பார், முழுசா சந்திரமுகியாக மாறிய உன் மனைவி கங்காவை பார்னு சந்திரமுகி படத்துல வந்தது இல்லைங்களா? அது நேர்லயே வந்துச்சுங்க. எங்கங்க? சட்டமன்றத்துல பஞ்சாயத்து தலைவர் சபாநாயகர் அவர்கள் இருக்கிறார்ன்ற ஒரு மரியாதை கூட கிடையாதுங்க. அவர் கண்ணுக்கு முன்னாடியே பாருங்க இந்த சந்திரமுகி சம்பவம் என்ன மாதிரி நடந்ததுன்றத ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. சாதனை சாதனை சாதனை, அப்படி என்னதான் சாதனை பண்ணிட்டாங்கன்ட்டு இந்த 00.1 இந்த புள்ளி விவரத்தோட சொல்றாங்க. சார் நாங்க சாதனை பண்ணிட்டோம். அப்படி என்னதான் சாதனை பண்ணிட்டாங்க எங்களுக்கு தெரியலங்க. நண்பர்கள், மக்கள் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்களேன், என்னதான் சாதனை பண்ணிட்டாங்கன்ட்டு. சரி, மக்களுக்கு தான் இவங்க என்ன சாதனை பண்ணாங்கன்னு தெரியல ஆட்சிக்கு வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும். சரி, அவங்களாவது இந்த சாதனையை பண்ணியிருக்கோன்ட்டு குறிப்பிட்டு பின்பாயிண்ட் பண்ணி ஏதாவது சொல்றாங்களா? அதுவும் கிடையாது. சரி, நம்ம டீப்பா இறங்கி ஆழமா இவங்க என்ன சாதனை பண்ணாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா, வேண்டாம்ப்பா அந்த கவலை உங்களுக்கு, நாங்க என்ன சாதனை பண்ணோம்னு சொல்லிடுறோன்ட்டு ஒரு வழியா பாருங்க. நேற்றைய தினம் சட்டமன்றத்துல நிறைய உண்மைகளை ஒப்புக்கொண்டார்கள். அந்த உண்மையில மிக முக்கியமான உண்மை இந்த கடன் வாங்கிய உண்மை. இந்த ரத்தம் வர்சஸ் தக்காளி சட்னின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? உங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்ட்டு அதை புள்ளி விவரத்தோட நேற்றைய தினம் சொன்னாரு பாருங்க. 2025-26 குவார்டர் 1ல டிஎம்கேல டிஎம்கே கவர்மெண்ட் இருக்க பார்த்து குவார்டர் 1ல 19,337 crore வாங்கியிருந்திருக்காங்க. நாங்க இப்போ குவார்டர் 1ல வர பார்த்து 2026-27ல ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 20,881 crore சொல்லியிருக்கிறோம். இது அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நீங்களும் அதான் சொல்றீங்க. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இட் இஸ் 0.51. இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா குறைவு தான். ஃபர்ஸ்ட் குவார்டர்ல அவங்க பண்ணது 0.54, நாங்க பண்ணது 0.51 ஃபர்ஸ்ட் குவார்டர்ல. அதை நாங்க குறைச்சிக்கிட்டு தான் வரணும் தவிர நாங்க பாரோவிங் அதிகமா சீலிங் பண்ணல. அதை மட்டும் அந்த மாமன்றத்துல தெரியப்படுத்த விரும்புறேன். தேங்க்யூ. பாத்துக்கோங்க, இதை குறிப்பிட்டு தான் சொன்னோம். இவங்களுக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வரும்போது தக்காளி சட்னின்ட்டு. ஏதாவது பாருங்க, இவங்களுக்கு தேவைன்னு வரும்போது இவங்க பக்கம் நியாயப்படுத்தி பேசிக்கணும்னு சொன்னா சதவீதத்தின் அடிப்படையில் எடுத்து வந்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது கூட்டி கழிச்சு பார்த்தா நாங்க தான் வாங்கிய கடன் சதவீதத்தில் ரொம்ப கம்மின்றாங்க பாருங்க. இட் இஸ் 0.51. இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா குறைவு தான். ஃபர்ஸ்ட் குவார்டர்ல அவங்க பண்ணது 0.54. அதாவது பாருங்க, முதல் காலாண்டில் திமுக கட்சி ஆட்சியில் இருக்கும்போது வாங்கிய கடனோட கோடியில் பாருங்க கடனோட அளவு 19,337 கோடி. டிவிகே கட்சி நாங்க ஆட்சிக்கு வந்த முதல் காலாண்டில் 20,881 கோடி. கோடியில் வைத்து பார்க்கும்போது நாங்க தான் வாங்கிய கடனோட அளவு அதிகம். ஆனா பாருங்க, இந்த 0.51 0.54 வச்சு பார்க்கும்போது உங்களை விட நாங்க கம்மியா வாங்கியிருக்கோம். இப்ப மட்டும் பாருங்க சதவீத கணக்கு அடிப்படையே எடுத்துன்னு வந்துருவாங்க. இதை இவங்களுக்கு தேவைன்னு வரும்போது இவங்களுக்கு தேவையான சமயத்துல பாருங்க கோடியை எடுத்துப்பாங்க. அதாவது பாருங்க, இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் 51,000 கோடி, இதே நாங்க வந்ததுக்கு அப்புறம் 56,000 கோடின்னு பேசுவாங்க. இவங்களுக்கு தேவைன்னா இதே பாருங்க, இவங்களுக்கு பிரச்சனை வரும்போது சதவீத அடிப்படை. திமுக ஆட்சியோட முதல் காலாண்டில் வாங்கிய கடன் சதவீதத்தை ஒப்பிட்டு நாங்க ஆட்சிக்கு வந்த காலாண்டில் வாங்கி வைத்த கடனோட அளவு பாருங்க 0.03. நாங்க கம்மியா வாங்கியிருக்கோம். அப்ப இனிமே பாருங்க, சட்டமன்றத்தில் பேசும்போது இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் இந்த துறைக்கு ஒதுக்கிய நிதியை காட்டிலும் நாங்க தான் 5, 10, 50 கோடி அதிகமா ஒதுக்கி இருக்கோம். கோடி கணக்கு பேசாதீங்க. அதே மாதிரி இதற்கு முந்தைய ஆட்சி காலத்தில் ஒரு துறைக்கு வந்த வருவாய் லாபத்தை காட்டிலும் எங்க ஆட்சி காலத்தில் எக்ஸ்ட்ரா 3 கோடி 4 கோடி 5 கோடி வந்திருக்கு. கோடியின் அடிப்படையில் ரூபாய் கணக்கை வச்சு பேசாதீங்க, சதவீதத்தின் அடிப்படையில் பேசுங்க. போன வருஷம் ரூபாயோட மதிப்பு எவ்வளவு இருந்தது, இந்த வருஷம் ரூபாயோட மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு இனிமே எல்லாத்தையும் சதவீதத்தின் அடிப்படையில் கணக்கு போட்டு சொல்லுங்க. இவங்களுக்கு பிரச்சனையான சமயத்தில் மட்டும் பாருங்க சதவீதம் வந்துடும், சதவீத கணக்கு வந்துடும். இதை இவங்களுக்கு ஏதாவது சாதகமாக வந்தா கோடியின் அடிப்படையில் வந்துடும். திமுக ஆட்சியில் முதல் காலாண்டில் வாங்கிய கடனோட அளவு 19,337 கோடி. டிவிகே கட்சியோட முதல் காலாண்டில் வாங்கிய கடனோட அளவு 20,881 கோடி. இந்த ரெண்டு ஆட்சியோட முதல் காலாண்டில் வாங்கிய கடனோட அளவு எது அதிகங்க? டிவிகே கட்சி தான் வாங்கிய கடன் அதிகம். அதை ஏன் அப்படி பூசி மழுப்பி 0.51 0.54 ஏங்க டெக்னிக்கலா பேசுற மாதிரி பில்டப் பண்றீங்க? அப்படிதான் பண்ணுவோம். அப்படிதான் பில்டப் பண்ணுவோம். என்ன கேலியா பண்றீங்க, கிண்டலா பண்றீங்க? யாருக்கிட்ட காட்டுறீங்க உங்க வேடிக்கையை? அப்படி பார்க்கும்போது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் சங்க தமிழில் பேசுகிறாரா? அவர் சாதாரண தமிழ் தானே பேசுகிறார். இது யாருங்க? ராஜ்மோகன் சார் தான். அப்படி பார்த்தால் மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் என்ன சங்க தமிழில் பேசுகிறார்? அவரே இயல்பான தமிழில் தான் பேசுகிறார். எதுக்காக இந்த இடத்துல உதயநிதி அவர்கள் பேச்சு வந்ததுங்க? அதாவது பாருங்க, அந்த இடத்துல தமிழ் அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது. திமுக எம்எல்ஏ இதுதாங்க சொன்னாரு. அவர் தன்னுடைய உரை வீச்சை பட்ஜெட்டை வாசிக்கிற போது நான் ஒரு சொற்பொழிவாளன் என்கிற முறையிலும் தமிழ் ஆர்வலன் என்கிற முறையிலும் உன்னிப்பாக கவனித்தேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர்கள் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் நான் வைக்க விரும்பவில்லை.
நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தனது கட்சிக்காக வெகு சிறப்பாக வாதாடி பலம் சேர்க்கிறார் என்பதை நாங்கள் காண்கிறோம். நீங்கள் நமது நிதியமைச்சர் அவர்கள் வருங்காலத்தில் அந்த பிழையின்றி பட்ஜெட் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்குமேயானால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அவர் தப்பாவே பேசலையே, பெருமைப்படுத்தி தானே பேசுகிறாரு. இப்ப பாருங்க, திமுக சட்டமன்ற உறுப்பினர் பேசியதற்கு பதிலடி கொடுப்பதற்காக நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் எந்திரிச்சு பேசுறாரு, பதிலடி கொடுக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பேசினாரோ அதை முன்னாடியே அவர் சொல்லிட்டாரு. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் தென்கோடி முனையில் பழந்தமிழர் பூமியான எங்கள் குமரி மாவட்டத்தின் மாப்பிள்ளை என்கிற முறையில் அவருக்கு எனது மதிப்பை பதிவு செய்கின்றேன். அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. அவர் ஆங்கிலத்தில் நல்லா பேசாரு, ஆங்கிலம் படித்தவர் அப்படின்னு அவரே பாருங்க பெருமையா பேசிட்டாரு. பேசிட்டு பாருங்க தமிழை குறித்து சொன்னாரு. அது எப்படியா என் தமிழை பார்த்து நீங்க கேலி பேசுவீங்க, என் தமிழை நீங்க கிண்டல் பண்ணுவீங்க, நான் யார் காட்டுறேன் பாக்குறீங்களா, நான் யார் தெரியுமான்ட்டு சபாநாயகர் அவர்கள் முன்னாடியே சபாநாயகர் அவர்கள் இருக்காரு, கட்டுப்படுத்துறாரு. கட்டுப்படுவனா, அடங்க மாட்டேன், அடங்காத சிங்க நான் யாருன்னு காட்டுறேன் பாருங்கன்ட்டு இந்த பழைய வெரி மோட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒரு அஃபென்ஸ் ஆடுவேன், டிஃபென்ஸ் ஆடுவேன். எப்போ டிஃபென்ஸ் ஆடணும், எப்போ அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்கன்னா நானும் குறுக்க பேச வேண்டாம். நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். தலைவர்களே, ஒரு 30 to 25 இயர்ஸ் எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கேன். என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கு. அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. இதைத்தானே அவனும் சொன்னான்னு வடிவேல் காமெடி தான் ஞாபகத்துக்கு. இதைத்தானே அவரும் சொன்னாரு. இங்கிலீஷ் நல்லா பொழந்து கட்டுறீங்கப்பா, நல்லா வெளுத்து வாங்குறீங்கப்பா, அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. தமிழ் கொஞ்சம் நல்லா பேசுங்கப்பான்னு தானே சொன்னாரு. எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் மட்டும் தான் படிச்சிருக்கேன், அதனால என் தமிழ் இப்படிதான் இருக்கும், என்னை யாரும் மாற்ற முடியாது, யாருக்காக நான் மாத்திக்க மாட்டேன், இப்படிதான் இருப்பேன், கேலியா பண்றீங்கன்னு மைக்க டமால்னு அடிச்சாரு. பாத்தீங்களா? அமைச்சர் கேலி பண்றீங்களா? சபாநாயகர் அவர்கள் கட்டுப்படுத்துறாரு. பொறுமை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கூல்னு சொல்லி அவர் பொறுமையா பேசுறாரு. இதே மாதிரி எதிர்கட்சியில இருக்கிறவங்க நான் தெரியுமா, நான் யாருன்னு காட்டுறேன் பாக்குறீங்களான்னு சொல்லி மைக்க டமா டிமில்னு அடிச்சு சபாநாயகர் அவர்கள் பேச்சுக்கே பாருங்க மதிப்பு மரியாதை கொடுக்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க. மரபை மீறாங்களே அப்படின்னு மரபு குறித்து கிளாஸ் எடுப்பாங்க. எதிர்க்க இருக்கிறவங்க என்னென்னமோ பேசுறாங்க, ஏதோ பண்றாங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. மரபுப்படி இருக்கிறவங்க தலைவர் வார்த்தைக்கு கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேலை பாருங்க, இந்த தலைவர் வார்த்தைக்கு கட்டுப்படுறாங்கன்னு சொல்லும் போதுதான் தமீம் அன்சாரி சார் என்ன சொன்னாருங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்பவர்களுக்கும் பிசிஎம் சான்றிதழ் கிடைக்கும் வகையில் உடனடியாக புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். அதுவரை இந்த சட்டம் கொண்டு வரும் வரை அரசாணை எண் 31 செல்லும் என்பதையும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவையை விட்டு வெளியே சென்றிருக்கிறார். அவருடைய கவனத்துக்கும் இதை நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இவ்வளவுதான் சொன்னாரு. அது கூட எதுக்காக சொன்னாரு? நான் என் தரப்பு கோரிக்கைகளை நிறைய வைக்கிறேங்க. ஆனா அந்த சமயம் பார்த்து பாருங்க, முதல்வர் அவர்கள் இந்த இடத்துல இல்ல, அவர் வெளியே சென்று விட்டார்னு சொன்னாரு. அவர் எங்க எந்திரிச்சு வெளியே போனோம்? நம்ம எல்லாம் இங்க தானே உட்கார்ந்து இருக்கிறோம். சோ நமக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்க வேண்டிய முதன்மையான முதல்வர் அவர்களும் சேர்ந்து இந்த இடத்துல இருக்கணும் இல்லைங்களா? எதுக்காக எந்திரிச்சு வெளியே போனாரு அப்படின்னு கேட்டாரு. இல்ல இல்லைங்களா, என் தரப்பு கோரிக்கை கேட்பதற்கு இந்த இடத்துல முதல்வர் சார் இல்லைங்க, அவர் வெளியில் சென்று விட்டார்னு சொன்னாங்க. உடனே பாருங்க, அப்படிலாம் பேசக்கூடாதுங்க. என்னது வெளியில் சென்று விட்டார்னு சொல்றீங்க? அவர் எங்க போறாரு? நம்ம பேசுறதெல்லாம் பாருங்க, நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எதுக்காக வெளியே போனார்னா, நிறைய அலுவல் சம்பந்தப்பட்ட பணிகள் எக்கச்சக்கமா இருக்குங்க, கையெழுத்திட வேண்டிய கோப்புகள் நிறைய இருக்கு. பேசுகிற போது முதலமைச்சர் வெளியே சென்று விட்டார் என்று சொன்னார்கள். முதலமைச்சர் அவர்கள் அலுவலக அறையில் உட்கார்ந்து கொண்டு ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட சில பணிகளை மேற்கொண்டு நாம் என்ன பேசுகிறோம், நடவடிக்கை எப்படி நடந்து கொண்டிருக்கிற பேரவையில் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள், கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்ற உரிய நடவடிக்கை எடுப்பார்கள். அதே போன்று அவருடைய அறையில் கோப்புகள் தேங்கி கிடக்கிறது செய்தியை சொல்லி எனக்கு தகவல் தெரிவித்தார்கள். அன்றாடம் வருகின்ற கோப்புகளை மட்டுமல்ல, ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான கோப்புகளை உடனடியாக தீர்த்து வைக்கிற நிலைமையில் அங்கே முதலமைச்சர் பணியாற்றிக் கொண்டிருக்கிற தகவல் எனக்கு தெரிவித்திருக்கிறார். அதை இந்த அவைக்கு நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வேலை பளு அதிகமாக இருக்குங்க. அந்த பணி நிமித்தம் காரணமாக ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி கையெழுத்து போறதுக்காக போயிருக்காருன்னு சொல்றாரு. ஆனா தப்பு கிடையாது. ஆனா உண்மையை நம்ம தோண்டி பார்க்கும்போது உண்மை அப்படி சொல்லலீங்களே. சிஎம் சாருக்கு நிறைய வேலை பளு இருக்கு, பெண்டிங்கில் இருக்கிற கோப்புகளை எல்லாம் சரி பார்த்து சைன் பண்றதுக்காக தான் போயிருக்காரு, எக்கச்சக்கமான அலுவல் பணியெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு. ஆனா பாருங்க, நான் அப்படிலாம் பாக்குறது இல்லைங்க. என்னுடைய துறைகள்லாம் பாருங்க, என்னுடைய பவர்ஸ் எல்லாம் நிறைய அமைச்சர்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டேன்னு சொல்றாங்களே. நிறைய துறைகள் என் பக்கமே தள்ளி வேலை பலுவை எனக்கு அதிகமா ஏத்தாதீங்கப்பா. இல்லைங்க, இதுக்கு முன்னாடி முதல்வர் துறையில் தான் பாருங்க இதெல்லாம் இருந்ததுங்க. முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் தான் இதை போன்ற துறைகளோட பவர்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. முதல்வர் தான் பார்த்து செக் பண்ணி இந்த ஃபைல்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி கையெழுத்தெல்லாம் போடுவாங்க.
அந்தந்த துறையில இருக்கிற பிரச்சனை குறித்து டீப்பா திங்க் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் போன வாரம்ப்பா. இப்பதான் நம்ம வந்துட்டோம் இல்லைங்களா, வரலாற்று சாதனை படைத்து மாற்றத்துக்காக நம்ம வந்திருக்கோம்னு சொல்லும் போது எதையாவது மாத்தி காட்டணும். இதற்கு முன்னாடி முதல்வர் கட்டுப்பாட்டுக்குள்ள எந்தெந்த துறையெல்லாம் இருந்ததோ அதையெல்லாம் பாருங்க, பிரிச்சு கொடுத்துறோம். நான் ரொம்ப பிஸி, எனக்கு இருக்கிற பிஸியில இந்த வேலையெல்லாம் என் பக்கம் தள்ளாதீங்கப்பா. ஆளாளுக்கு எல்லாரும் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு துறை எடுத்துக்கிட்டோம், கல்வி அமைச்சர் ஒரு துறை எடுத்துக்கிட்டோம், அப்புறம் நீர்வளத்துறை அமைச்சர் அவர் ஒரு துறை எடுத்துக்கிட்டோம், அப்புறம் இந்த மகளிர் நலன் அந்த சமூக நலத்துறை அமைச்சராக இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கொஞ்சம் என் பவர்ஸை கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, அவர் கொஞ்சம் பவர்ஸ் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இந்த மேலாண்மை துறை அமைச்சர் இருக்கார் இல்லைங்களா, அவருக்கு கொஞ்சம் பவர்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. எங்க முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற துறைகளோட பவர்ஸ் எல்லாம் பாருங்க, அந்தந்த மினிஸ்டர்ஸ்க்கு நீங்க பிரிச்சு கொடுக்குறீங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் தப்பு இல்லைங்களா? தப்பே கிடையாதுங்க. என்ன தப்பு இருக்கு? ஏங்க எனக்கு எவ்வளவு வேலை இருக்குதுங்க? ஏங்க இதை விட என்ன வேலைங்க? என்ன வேலையா? தமிழ்நாட்டில் இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் உருவாக்கி வைத்த கட்டமைப்புகள், அதிலும் மிக முக்கியமாக கடைசி 5 ஆண்டுகள் ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னோம் இல்லைங்களா, சொல்லியே ஓட்டு வாங்கணும் இல்லைங்களா, அந்த கடைசி 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் உருவாக்கி வைத்து விட்டு போன திட்டங்கள், கட்டமைப்புகள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா ஆய்வு பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஃபேக்டரிக்கோ அல்லது ஏதாவது ஒரு இடத்தையோ போய் ஆய்வு பண்ணணும்னு சொன்னாலே 6 நாள் ஆயிடுதுங்க. போய் செக் பண்ணி சும்மா போய் பார்க்கறதுக்கே 6 நாள் ஆயிடுது. போற இடத்துல பாருங்க, நம்ம போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கணும், ஷூட்டிங் எல்லாம் எடுக்கணும், ட்ரோன் கேமராலாம் கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஆய்வு பண்றதை நல்லா நீட்டா ஷூட் பண்ணணும். அப்படி ஷூட் பண்ணும்போது கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து டாட்டா காட்டுற மாதிரி நம்ம நிறைய வேலை பண்ணணுங்க. ஸோ தமிழ்நாட்டில் இதற்கு முந்தைய ஆட்சியாளர்கள் உருவாக்கி வச்சுட்டு போன கட்டமைப்பை நம்ம ஆய்வு பண்றதுக்கே அடுத்த 5 வருஷம் எனக்கு சரியா போயிடும். அப்படி இருக்கும்போது இந்த துறைகளோட வேலையெல்லாம் என்ன பார்க்க சொன்னா நான் எப்படிப்பா பார்ப்பேன்? அதனால தான் பாருங்க, இருக்கிற பவர்ஸ் எல்லாம் மற்ற அமைச்சர்கள்லாம் பிரிச்சு கொடுத்துருங்க. அப்படிதான் பாருங்க பிரிச்சு கொடுத்துருக்காங்க. உண்மை இவ்வாறாக இருக்க, ஆனா பாருங்க அவர் சும்மா இல்லைங்க, நம்ம பேசுறதெல்லாம் நேரலையில் பார்த்து கொண்டே வேலை பலு நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் பாருங்க செக் பண்றதுக்காக, சைன் பண்றதுக்காக போயிருக்காருன்னு சொல்லும் போதுதான் பாருங்க இந்த இடத்துல உண்மை வேற மாதிரியா இடிக்குது. அந்த பக்கம் உண்மையான உண்மை உண்மையிலேயே பாருங்க உண்மையா இடிக்குது. இந்த பக்கம் பாருங்க தமிழ் இடிக்குது. தமிழ்ல பேசுங்கன்னாரு, அவ்வளவுதானே சொன்னாரு, அவ்வளவுதான் சொன்னாரு. அது எப்படி அவ்வளவு சொல்லுவாரு? அந்த மாதிரி சொல்லும் போது நாங்க சும்மா இருக்க முடியுமா? சும்மாவே இருக்க முடியாதுன்ட்டு ஒரு பக்கம் பாருங்க நிதி அமைச்சர், இன்னொரு பக்கம் பாருங்க நம்ம ராஜ்மோகன் அவர்கள், அடுத்த பக்கம் பாருங்க ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசுறதுக்கு எந்திரிக்கிறாரு. அதே விஷயத்துக்கு பதில் கொடுக்கறதுக்காக சபாநாயகர் அவர்கள் சொல்றாரு, போதங்க அதான் பேசிட்டாரு, அவர் தான் பதில் கொடுத்துட்டாரு, நிதி அமைச்சர் தான். அப்புறம் நீங்க என்னப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அடங்குவோமா? யார் பேச்சுமே கேட்க மாட்டோம். முக்கியமா பாருங்க சபாநாயகர் பேச்சை நாங்க கேட்கவே மாட்டோம். இல்ல மாண்பு நிதி அமைச்சர், நீங்க அமைச்சர் மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு லைட் ட்ரெயின்ல எடுத்துக்கோங்க, ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துட்டு கொஞ்சம் இயல்பா கொண்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லாத. நீங்க மாண்பு பொதுப்படுத்தின போதும். நான் என்ன சொன்ன உங்க விளக்கத்தையும் உங்களுடைய உள்ளம் சொன்னதே நீங்க உதட்டிலே சொல்லிவிட்டு அது போதும். பேரத்தலைவர்களே, அவர் கத்திலே இருக்கிறாரு, போதும் உட்காருங்க, பொதுப்பணித்துறை அவர்கள் உட்காருங்கன்றாரு. பேசியே தீர்வோம். இப்ப இதுக்கே கோவப்படுறாரு. அதாவது பாருங்க, நிதியமைச்சர் குறித்து பேசுறதுக்கே இவர் பதிலடி கொடுத்து இவ்வளவு கோவப்படுறாரு நம்ம ஆதவ் சார். ஆனா பாருங்க, சமூக வலைதளங்கள்ல எக்கச்சக்கமா வைரல் ஆயிட்டு இருக்கே கடந்த 2-3 நாட்களாக. அதாவது பாருங்க, 2 தினங்களுக்கு முன்பாக சட்டமன்றத்துல இந்த லாட்டரியை குறித்து பேசினார் இல்லைங்களா? யாரை பார்த்து சொல்றீங்க லாட்டரின்னு சொல்லி? நான் எந்த வேலையிலும் இல்லை. உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனத்துக்கு வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்குதான் பாருங்க உதயநிதி அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்தாரு. நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே கட்சிக்கு வருகின்ற நிதி இருக்கு இல்லைங்களா, எல்லா கட்சியும் வாங்குவாங்க. ஏங்க டிவிகே கட்சியே வாங்குறாங்களே கட்சிக்கா நிதியை. ஒவ்வொரு வருஷமும் பாருங்க அந்த கட்சியோட ஆடிட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? டிவிகே கட்சியோட ஆடிட் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க. ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா டிவிகே கட்சியோட ஒவ்வொரு வருஷம் ஆடிட் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுங்க. அப்படி ஒருவேளை டிவிகே கட்சியோட ஒவ்வொரு வருஷத்தோட ஆடிட் ரிப்போர்ட் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி டிரான்ஸ்பரண்டா ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்ப தெரிஞ்சிடும் உண்மை. யார் யார்கிட்ட இருந்து எவ்வளவு கோடிகள், லட்சங்கள், லட்சியத்தோட
பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்காங்கன்ட்டு அந்த ஆடிட் ரிப்போர்ட்ல தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் மட்டும் கிடையாதுங்க, நமது நாடு முழுக்க உள்ள அனைத்து கட்சிகளும் கட்சிக்கான நிதியை வாங்குவாங்க. அப்படி பார்க்கும்போது நமது நாட்டிலேயே அதிகப்படியான பார்ட்டி ஃபண்டை ஓப்பனா பகிரங்கமா கலெக்ட் பண்ண கட்சி எதுன்னா நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த எலக்ட்ரல் பாண்டுல கணக்கு மாட்டுச்சு இல்லைங்களா, நமது நாட்டிலேயே அதிகப்படியாக இந்த எலக்ட்ரல் பாண்டு மூலமா வசூல் பண்ண கட்சி எதுன்னா பிஸ்கேஜேபி கட்சி. ஆனால் எந்த இடத்துலயும் நாங்க பார்ட்டி ஃபண்ட் வாங்குறதே இல்லைன்னு அவங்க சொன்னதே கிடையாதுங்க. பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது உண்மைதான். அதுவும் பாருங்க, நமது நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளில் அதிகப்படியான கட்சிக்கான சொத்து, கட்சியோட சொத்து, கட்சிக்குள்ள இருக்கிற கோடிகள் எல்லாமே பாருங்க பிஸ்கேஜேபி கட்சி தான் முதன்மையான இடத்துல இருக்கு. சோ பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதின்னு ஒரே ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் கை காட்டி நீங்க பேசுனீங்கன்னா மற்ற 3 விரல்கள் உங்களை தான் காட்டும். அடுத்தவங்களை கை நீட்டும் போது உங்களை தான் மற்ற 3 விரல் காட்டும். சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்ற 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா. எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள், இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கள். காட்டுங்க. ஆடிட் ரிப்போர்ட் வழியாக டிவிகே கட்சி அடுத்தவங்களை பார்த்து பார்ட்டி ஃபண்ட் வாங்குறாங்கன்னு சொல்ற அந்த டிவிகே கட்சியோட ஒவ்வொரு வருஷத்தோட ஆடிட் ரிப்போர்ட்டை டிரான்ஸ்பரண்டா வெளியிட்டுட்டு அப்புறம் மற்றவங்களை கை காட்டி பேசுங்க, தப்பே கிடையாதுங்களே. ஆனா எது தப்பு தெரியுங்களா, அதிகமான கடனை நீங்க வாங்கிட்டு, ஏங்க நீங்க வாங்கின தொகையோட அளவை காட்டிலும் நாங்க வாங்கின தொகை கம்மிதான்னு சொல்லி 19,000க்கும் 20,881 கோடிக்கும் முடிச்சு போட்டு நாங்க வாங்கின தொகை கம்மின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்பு. இப்போ நிதி அமைச்சருக்காகவே இவ்வளவு கோவப்படுறாரு நம்ம ஆதவ் சார்னு சொன்னா, கடந்த 2-3 தினங்களாக சோசியல் மீடியாவில் சொன்னோம் இல்லைங்களா, நான் எந்த வேலையும் செய்யலப்பா, அப்படி இருக்கும்போது ஏன்பா என்னை பத்தி பேசுறீங்கன்னு சொல்ற அந்த வீடியோ 2-3 தினங்களாக சோசியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கும் போது கூடவே பாருங்க பிரதர் இன்லா, நம்ம ஆதவ் சாரோட பிரதர் இன்லா பேசுற வீடியோவும் கூடவே வைரலாகி கொண்டிருக்கிறது. இந்த வைரலாகி கொண்டிருக்கும் வீடியோ நம்ம எடுத்து போடுறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம், ஊருக்குள்ள இருக்கிற சுத்தி இருக்கிற ஆதாரங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது. நாங்களா பாருங்க எந்த ஒரு ஆதாரத்தை புட்டப் பண்ணி சொல்லலைங்க, இருக்கிற உண்மையை அப்படியே மக்கள் பார்வை கொண்டு போய் சேர்க்கணுன்றதை டிஸ்க்ளைமருக்காக ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு வேலை செய்யலையா? வேலை செய்யாம அவருக்கு எங்க காசு வந்தது? நான் எந்த தொழிலும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. ஆதவ் அர்ஜுனாங்கிறது வேற யாருமே இல்ல, என்னோட சொந்த மச்சான். கஷ்டப்பட்டு பணக்காரனால என் தங்கச்சி கட்டி பணக்காரனால. நான் எந்த நிறுவனம் நடத்தலன்னு சொல்றாரு. அப்ப எப்படி இவருக்கு கோடி கணக்குல காசு, கிலோ கணக்குல தங்கம், வகை வகையான காரு, கோடி கணக்குல பேலன்ஸ், இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இவருக்கு எப்படி கிடைத்தது? எலெக்ஷன்ல நிற்கும் போது அபிடவிட் தாக்கல் பண்ணும்போது இவ்வளவு ப்ராப்பர்ட்டி என்கிட்ட இருக்குன்ட்டு ரெக்கார்டை சப்மிட் பண்ணிருக்காரு. இவருக்கு எங்கிருந்து காசு வந்தது, எங்கிருந்து வந்ததுன்னு நம்ம ஏன் சொல்லணும்? டிஸ்க்ளைமருக்காக சொல்லிட்டோம் இல்லைங்களா, நாங்க சொல்லுங்க. இந்த லாட்டரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை பத்தி தப்பா சொல்றாரு, அந்த தொழிலை பத்தியே தப்பா பேசுறாரு. அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா எங்க இருந்து வந்தாரு? ஆதவ் அர்ஜுனாங்கிறது வேற யாருமே இல்ல, என்னோட சொந்த மச்சான். கஷ்டப்பட்டு பணக்காரனால என் தங்கச்சி கட்டி பணக்காரனால. இதையெல்லாம் பார்த்தா நம்ம சார் என்ன எப்படி டென்ஷன் ஆவார்னு தெரியலையே. இதுக்கே இப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படிங்க? இந்த ஜனநாயகன் படம் லீக் சம்பந்தமாக நாங்க சொல்லலங்க, அதே சொந்த பிரதர் இன்லா சார் தான் சொன்னார். இப்ப ஆதவ் அர்ஜுனாவோட வேலையே இந்த மாதிரி ஒரு நைட்டு செட் பண்ணுவார், அவரே ரிலீஸ் பண்ணுவார். இந்த முதல்வன் படத்தை அவரே கண்டுபிடிப்பார மாதிரி அவரே ரிலீஸ் பண்ணிட்டு அவரே எல்லாம் பண்ணுவார். ஸோ நீங்க அதெல்லாம் அவர்கிட்ட தெளிவாக கேளுங்க. ஏன்னா எப்படி திடீர்னு இவ்வளவு கடைசி நேரத்தில் இப்போ இதெல்லாம் பிஜேபிக்கு என்ன லாபம்? இவர் இது படம் ரிலீஸ் ஆனால் ஒரு டிவி கேட்கல இல்லை ஓட் ஷேர் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த மாதிரி தப்பான நைட்டு இதே வேலை தான். ஆதவ் அர்ஜுனாக்கு இதே தப்பான நைட்டு செட் பண்றது அவரோட வேலை. பாத்துக்கங்க, நாங்களா சொன்னோம், இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டோம். நெரட்டிவ் செட் பண்றதா அவர் வேலையாமே. அது மட்டும் கிடையாதுங்க, அம்மாவை வைத்து அரசியல் செய்கிறாரே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வைத்து அரசியல் செய்ததற்கு பின்னாடி உண்மையை பாருங்க, எடுத்து போட்டாரு. அந்த அம்மா வச்சு அரசியல் பண்றாரு. கேட்டா ஜாதி பிரச்சனை, ஸ்டாலினால் என்னுடைய அம்மா செய்யப்பட்டார், எந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஜாதி பிரச்சனையும் எதுவுமே இல்ல, அந்த மாமியார் கொடுமையினால செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். சரிங்க, அப்ப கொடுத்த பிரஸ் மீட்ல பேசின விஷயம் எல்லாம் இப்பயே வயலாகி கொண்டிருக்கிறது இல்லைங்க. ரொம்ப நீதி நேர்மை தவறாத நீதிமான்களை போல சட்டமன்றத்தில் பேசுறீங்களே, இதையெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா, நீங்க மறந்துட்டீங்கன்னு சொல்லி எடுத்து போட்டுங்கிறாங்க சோசியல் மீடியாவில். வைரல் ஆகிட்டு இருக்கு. நாங்களா பண்றோம், சோசியல் மீடியாவில் வைரல் ஆகி கொண்டிருக்கும் வீடியோவை எடுத்து போட்டுங்கிறோம். இதுக்கே எப்படின்னா டிவிகே கட்சி ரன் ஆவறதே யார் கொடுக்குற ஃபண்ட் மூலமாகன்னு நாங்க சொல்லலங்க, மறுபடியும் சொல்றோம், அவர் தான் சொன்னது. இன்னைக்கு அந்த கட்சி ஆதவ் அர்ஜுனா இல்லைன்னா அந்த தாவேக்காவே இல்லை. அந்த தாவேக்காங்கிறது ஒண்ணு ஒரு மீட்டிங்க்கு போறது கூட காசு இல்லாம தாவேக்கா ஆதவ் அர்ஜுனா கிட்ட தான் நீ கையேந்தி நின்றுட்டு இருக்க சூழ்நிலை. அப்படி இருக்க சூழ்நிலையில இவர் என்ன பதில் வச்சிருக்காரு அப்படின்னா, ஏன் அந்த பணத்தை ஒத்துக்கிட்டாரு, ஏன் அப்புறம் ஆதவ் அர்ஜுனா கூட தலையை தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. இது நான் சொல்லணும் அவசியம் இல்லைங்க. நீங்க ட்ராக் ரெக்கார்ட் எக்ஸ்பென்ஸ் எப்படி எழுதிருக்காங்க நீங்க அதை போய் பார்த்தாலே தெரியுமே. ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணிட்டு இருக்காரு, இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு, அதை நீங்க பார்த்த ஈவெண்ட்டுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு எவ்வளவு செலவாயிட்டு இருக்கு, அதை யார் பண்றாரு, எங்க இந்த அக்கௌண்ட் போகுது, அதெல்லாம் நீங்க எல்லாமே டிரான்ஸ்பரண்டா தானே இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல அவரோட பேரே இது இல்லையாமே.
பேரே வந்து ஃபர்ஸ்ட் ஆதவ அர்ஜுனாவே இல்ல, அது செந்தில்குமார். ஆனா கேட்டா ரெட்டின்னு சொல்றாரு. ஐயோ என்னப்பா இது, இவ்வளவு உண்மையை புட்டு புட்டு வைக்கிற வீடியோ வைரல் ஆகி கொண்டிருக்கிறதே. இதையெல்லாம் பார்த்தா நம்ம சார் என்ன மாதிரி டென்ஷன் ஆவார்னு தெரியலீங்களே. இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படி? நாங்க யார் தெரியுமா, மக்களை போய் கேட்டு பாருங்க. மக்கள் சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. மக்கள் கண்டிப்பா சொல்றாங்க. என்னங்க நீங்க வந்து ஏதோ மக்களுக்காக வந்து நல்லது பண்ற மாதிரி பண்றீங்களேங்க. அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கட்டணம் இல்லாமல் 100 யூனிட் அளவுல இருக்கும் போதே எங்களுக்கு கம்மியா தான் பில்லு வந்தது. ஆனா 200 யூனிட் கட்டணம் இல்லாமல் கொடுக்குறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அளவுக்கு அதிகமான யூனிட் வந்துட்டு இருக்கு. அதுல மிக முக்கியமாக பாருங்க, மத்தவங்க யாராவது சொன்னா சீ எதிர்கட்சி சதி, முழுக்க எதிர்கட்சியோட வேலை இதுன்னு சொல்லி சீல் பண்ணுவாங்க, சாயம் பூசுவாங்க. இத பாருங்க, அங்க அழுத்துற பட்டன் இங்க விசில் சத்தம் கேட்கணும். அங்க அழுத்துற பட்டனுக்கு இங்க வந்து விசில் சத்தம் காது கிழியணும். டிவிகே கட்சி சேர்ந்தவங்க விசில் சத்தத்தை விளம்பரம் பண்ணாங்க. அங்க ஊதுற விசில் சத்தம் காது கிழியணும்னு சொல்லி அவங்க தான் பாருங்க இந்த ஈபி பில்ல பத்தி ஏதோ சொல்றாங்க. 2 பில்லு 16,000 வந்திருக்கு. அதாவது நீங்க ஓட்டுனதை வச்சுதான் வரும் அப்படின்னா, நான் 2 மாசமா கடையே சரியா திறக்கல. என்னன்னா ஸ்டால் நான் போறனால இங்க கடையே ஓபன்ல இல்ல. எப்படி பேயா வந்து ஓட்டுச்சு 16,000க்கு? எப்பவுமே ரெகுலரா நான் ஏசி இருக்குது, இந்த லைட்ல இருக்கு, 6,000 ரூபாய் வரும். 2 மாசத்துக்கு ஒரு தடவை 6,000 ரூபாய் 6,500 ரூபாய் வரும். இப்ப 6,000 ரூபாய் தாண்டி 16,000 ரூபாய் எங்க இருக்கு? 16,000 ரூபாய் வந்தது எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, பார்த்தா இன்ஸ்டால எல்லாருக்குமே 2,000 ரூபாய் வரவங்களுக்கு 8,000 ரூபாய் வந்திருக்கு, 8,000 ரூபாய் வந்தவங்களுக்கு 18,000 வந்திருக்கு. இது எப்படிங்க சாத்தியம்? அடுத்து இந்த பக்கம் ஓட்டு எண்ணிக்கையில் டிவிகே கட்சி லீடிங்ல இருக்கிற அந்த காட்சியை பார்த்து விட்டு கேக்கு வெட்டி கொண்டாடினாங்க. கேக்கு வெட்டி கொண்டாடினா அதே டிவிகே கட்சியை சேர்ந்த கும்பல் தான் பாருங்க, அவங்களே தான் பாருங்க இந்த ஈபி பில்ல பார்த்துட்டு ஷாக் ஆனாங்க. 20,915 ரூபாய். கிஃப்ட் செலிப்ரேட் பண்ணீங்க இல்லீங்களா, மாற்றம் வேணும்னு சொல்லி கேட்டு அந்த மாற்றத்துக்காக கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டுங்க. அந்த கிஃப்ட் மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். நான் முதலாக இப்பதான் பாருங்க ஓட்டே போடுறேன், அதுவும் போடுற ஓட்டு டிவிகே கட்சி தான் ஓட்டு போட்டேன்னு பெருமைப்பட்டாங்க பாருங்க. அதே பெருமைப்பட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் பாருங்க ஈபி பில் வந்ததை பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க. எங்க வீட்டுக்கு கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்குன்னு தெரியுமா? 17,000 ரூபாய் வந்திருக்கு. ஆக்சுவலி எங்க வீட்டுல இருக்கிறது ஒரு ஏசி, 4 ஃபேன், ஒரு டிவி தான். இது மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ஏசியுமே வந்து நாங்க ரெகுலரா யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா 4,000 கட்டுற எங்களோட கரண்ட் பில் இப்போ 17,000 ரூபாய் வந்திருக்கு. 17,000 ரூபாய் வந்துருக்கு. இது எப்படி வந்ததுக்குன்னு நாங்க கேட்க போனா, இதுக்கு முன்னாடி எடுத்த ரீடிங்லாம் தப்பா எடுத்திருக்காங்க, அதனாலதான் உங்களுக்கு வந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, இதுக்கு முன்னாடி ரீடிங் தப்பா எடுத்ததுலாம் எங்களோட பிரச்சனை. அது தப்பா எப்படி எடுப்பாங்க சொல்லுங்க? இந்த மாதிரிதான் அவங்க ரீடிங் எடுத்திருக்காங்க, ஒழுங்கா ஒரு ப்ராப்பரா எழுதவே இல்ல. பரிசுங்க மாற்றம் கேட்டீங்க இல்லீங்களா, சோ அந்த மாற்றத்தை கொடுத்தவங்களுக்கு டிவிகே கட்சி ஆட்சி வாரி வழங்குற பரிசு. இந்த பக்கம் டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க புலம்பல். அடுத்த பக்கம் பாருங்க பொதுவான பொதுமக்கள் இந்த ஈபி பில்லை குறித்து சொன்னது. என் பேர் துளசி பத்மாங்க. நான் தப்புத்தூர். கரண்ட் பில் வந்துங்க ஒரு 3 மாசம் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு, அதிகமா இருக்கு. இல்ல இந்த 3 மாசத்துல கொஞ்சம் ஏறி இருக்கு குறையில. ஃபர்ஸ்ட் ஒரு 200-300 ரூபாய்க்குள்ள வரும். இப்ப வந்து 500, 600, 700, 800 ரூபாய்க்குள்ள வருதுங்க. இல்லங்க, இந்த மாசம் 1,500 ரூபாய் வந்து. இதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்துச்சுங்க? இதுக்கு முன்னாடி 300 ரூபாய் வரும். இப்ப ஜாஸ்தியா தான் வந்திருக்கு. ஆமா, ஏன்னா இப்ப 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்றாங்க. அது ஏன் ஏறி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து அதெல்லாம் பொய்யங்க, சும்மா இந்த மாதிரி தான் எல்லாருமே சொல்றாங்க. இந்த டைம் எல்லாருக்குமே எச்சுதான் அதிகமா தான் வந்து எல்லாருமே இதை தான் சொல்றாங்க. ஒரு பக்கம் மின்சாரத்துறையில் நடக்கிற எக்கச்சக்கமான குளறுபடிகள், அதே மின்சாரத்துறையின் மூலமாக மின் கட்டணம் அளவுக்கு அதிகமாக உயர்த்தி பாதிக்கப்படுகின்ற மக்கள். இன்னொரு பக்கம் விவசாயிகளோட கடன், 5 ஏக்கருக்குள்ள நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளோட முழு கடன் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளோட 50% கடன் தள்ளுபடின்னு சொல்லியே தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. 5 ஏக்கருக்கு குறைவான நிலம் உள்ள விவசாயிகளுக்கு வேளாண் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யப்படும். அந்த வாக்குறுதியும் பாருங்க காத்துல பறக்க விட்டாங்க. விவசாயிகளோட முழு கடனை தள்ளுபடி பண்ணவே இல்லை. சோ அதன் மூலமாக பாதிக்கப்படுகின்ற விவசாயிகள் இன்னொரு பக்கம் மகளிர் உரிமை தொகையை வந்த கையோட 1,000 ரூபாய் 2,500 ரூபாய் உயர்த்தி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அங்க ஆட்சிக்கு வந்த உடனேயே அடுத்த நிமிஷமே பாருங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பேருந்துகளும் மகளிருக்கு கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம்னு சொல்லி சொன்னாங்க. பட்டப்படிப்பு படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4,000 ரூபாய். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் மூலமாக வருடந்தோறும் 6 சிலிண்டர் கட்டணம் இல்லாமல் வழங்கப்படும். இன்னும் எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் போயினே இருக்கும்.
அது பாட்டுக்கு போயினே இருக்கும், நம்ம சொல்லினே இருக்கணும், எடுத்து போட்டுட்டே இருக்கணும். அவ்வளவு வாக்குறுதிகளை எதுவுமே பாருங்க சொன்னதை நிறைவேற்றவே இல்லை. அப்படி இருக்கும்போது எதையுமே செய்யாம இவர்கள் கொண்டு வந்த அனைத்து விஷயங்களின் மூலமாக மக்கள் பாதிப்படைந்து கொண்டே இருக்கும் இந்த சமயத்துல நேர்மையான ஒரு நிதி நல்கைக்காக, நேர்மையான ஒரு நிதி பட்ஜெட்டை கூட்டத்திற்காக நிதியமைச்சர் ஒரு வகுப்பு நடத்த வேண்டும். அதில் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். 1,73,000 கோடியே கடன் வாங்குறாங்க இந்த வருஷம். திமுக ஆட்சி காலத்தில் வாங்கின கடனை காட்டிலும் நாங்க தான் அதிகமாக கடன் வாங்கியிருக்கோம் என்கின்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை நிதியமைச்சர் அந்த சட்டமன்றத்தில் கொடுத்து விட்டு சமாளிக்கிறதுக்காக சதவீதத்தின் அடிப்படையில் 0.51 0.54 என்னதான் பாருங்க பூசி மழுப்புனாலும் உண்மையை ஒப்புக்கொண்டார்கள். திமுக ஆட்சி காலத்தில் வாங்கிய கடனை காட்டில் நாங்க தான் அதிகமா வாங்குறோம்னு சொல்லி, சரி 1,73,000 கோடி கடன் வாங்குற அளவுக்கு என்ன இவங்க நல்லதை பண்ண போறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு? எல்லா திட்டத்திலையும் அப்பா இருக்கிறான்னு சொல்றீங்களேங்க. தமிழ்நாடு அரசு, திமுக அரசு வாங்கி வைத்த கடனிலும் அப்பா இருக்கிறான்னு சொல்லுங்க, அந்த உண்மையை சொல்லுங்கன்றாரு. அதிமுக ஆட்சி காலத்தில் வாங்கி வைத்த கடனையும் சேர்த்து திமுக கிட்ட கேட்கறாங்க இல்லைங்களா? அவங்க தலைவரை எங்க தேடுவோம்னு சொல்லியிருக்காங்க, எங்க கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எங்க பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மகள் உரிமை தொகையை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷனலா ஒன்று நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டு போனது நீங்க தான். அங்கதான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன் நான். அப்ப பாருங்க, டிவி கட்சி ஆட்சி அமைத்த முதல் வருஷத்திலேயே 1,73,000 கோடி 1,73,000 கோடி கடன் வாங்குறாங்கன்னு சொல்லும் போது இந்த கடன் யார் பேர்ல எழுத போறாங்க, யார் தலையில கட்ட போறாங்க, யார் பேர் இதுல தெரிய போதுங்க. இந்த காணொலியை ஒட்டுமொத்தமா நீங்க கூட்டி கட்சி என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணும்போது, இந்த சந்திரமுகியாக மாறிய அமைச்சர் கேலி பண்றீங்களா முழுசா சந்திரமுகியாக மாறிய இந்த காட்சியை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துக்களை பதிவு பண்ணி மீண்டும் நாளை காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.